கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, 3 வார்த்தை. இனி நான் கிடையாது, இனி நான் அல்லவே அல்ல. ஏன்னா நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்றும், அவர் பாவத்தின் கிருபாதார பலியாக பூமிக்கு வந்தார் என்றும் விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும்னா இந்த 3 அடிப்படையாக கொண்டதான். பவுல் சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட செத்துட்டேன், அவரால் நான் பிழைச்சிருக்கிறேன், அவர் தான் என்னை ஆளுகை செய்யும். பரலோகத்தில் சாட்சியிடுறவர் 3, பரிசுத்த ஆவி, பிதா, குமாரன். பூலோகத்தில் ஆவி, ஜலம், ரத்தம். இதுதான் சாட்சி. ஒரு சாட்சிக்கு 2, 3 தேவை. 2, 3 இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த சாட்சி உண்மை. அது போல தான் கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார் என்பதற்கும், கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்பட்டவர்கள் என்பதற்கும் 3 சாட்சி தேவை. அந்த 3 தான் இனி, நான், அல்ல என்ற 3 வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமாய் கொண்டு, ஒரு ஃபவுண்டேஷனாக கொண்டு, கிறிஸ்டியன்ஸ் லைஃபோட ஃபவுண்டேஷன் எதில் இருக்குதுன்னா 3 வார்த்தை தான். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் என்பதற்கு என்ன சாட்சினா, இனி நான் கிடையவே கிடையாது. நான் பாவத்துக்கும் உலகத்துக்கும் நான் சிலுவையில் மறிச்சிட்டேன், அவரோடு கூட பிழைச்சிட்டேன். நான் இல்லை, எல்லாமே அவர் தான்.